அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, அது கூடவே ஆஷாட நவராத்திரியோட 6வது நாள். நேத்தி போட்டிருந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் யார் யாரெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ அவங்க அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்க. ஒரு 600 பேருக்கு மேலே நாங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை சாயப்பாவும் வராகியனையும் நிறைவேற்றி தருவாங்க. நேத்தி பூஜைலாம் முடிச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லியிருக்கிற அனைவருடைய பேரையும் படித்து பார்த்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு, கூட்டு பிரார்த்தனை இருக்கிறவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அம்மாட்ட உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற சொல்லும்போது அம்மாவுக்கு வச்சுருந்து துளசி கீழே விழுந்தது. இப்போ நான் மேலே வச்சிருக்கேன் பாருங்கள், அப்படியே அம்மா கிட்டே இருந்து நான் வேண்டும் போது விழுந்தது. அதனால் எனக்கு பரிபூரணமாக நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய நியாயமான கோரிக்கையை வராகி அம்மா நிறைவேற்றி தருவாங்க. கொஞ்சம் காலதாமதமாகும், ஆனால் நிறைவேறாமல் ஒரு நாளும் போகாது. நேற்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சாயப்பாவோட ஆசீர்வாதமும் வராகி அன்னையோடைய ஆசீர்வாதமும் கிடைச்சிருக்கு. இந்த ஆஷாட நவராத்திரியில் அம்மா நமக்கு ஒரு அருள் கொடுத்தது போல் அந்த துளசி விழுந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக நம்ம பிரார்த்தனையை அம்மா நிறைவேற்றி தருவாங்க. அதே போல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியதுங்க. அதாவது ஒரே கல்லில் பல மாங்கான்னு கூட சொல்லலாம். ஒரே ஒரு ஏஞ்சல் நம்பர் உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் நிறைவேற்றி தரும். நம்பிக்கையோடு நீங்கள் இதை உங்களுடைய கையில் உள்ளங்கையில் எழுதும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை எந்த ஒரு கடினமான பிரார்த்தனையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம், இது போல் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நம்பருங்க. மிகவும் எளிமையான நம்பர். இதை உங்களுடைய கையில் எழுதணும். எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தலாம். ஆஷாட நவராத்திரியில் வராகி அன்னைக்கு ஏற்றி வைத்த தீபத்தில் வராகி அம்மாவோட முகம் அழகாக ஸ்ரீ வராக முகத்தோட காட்சி கொடுத்துருக்காங்க ஒரு சகோதரி வீட்டில். நம்பிக்கையோட அம்மாவை நம்ம வழிபடும்போது கண்டிப்பாக நம்ம இல்லம் தேடி நிச்சயமாக வராகி அன்னை வருவாங்க. தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபடுங்க. அதே போல் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அம்மா, நீங்கள் சொல்கிற பரிகாரம் முடிந்தது நான் செய்வேன். இதுக்கு முன்பும் நான் பதில் அனுப்பியிருக்கேன். நீங்கள் சொன்ன 777 888 999 சொன்ன மறுநாளே எனக்கு 4000 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்தில் 8000 கிடைத்தது. பண கஷ்டத்தில் இருந்தேன். சரியான நேரத்தில் பணம் கிடைத்தது. உங்களுக்கும் வாராகி தாய்க்கும் சாய் அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக பிரிந்த கணவன் மனைவி, அதாவது கலைசெல்வி அலெக்ஸ் அப்படின்றவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருந்திருக்காங்க. நம்ம பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் சொல்லக்கூடிய வழிமுறை உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை மட்டும் செஞ்சு பாருங்க. அது கூடவே கூட்டு பிரார்த்தனைக்கும் சொல்லுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் உங்களுடைய பேர், உங்களுடைய வேண்டுதலை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே போல் ஒரே கல்லில் பல மாங்காய், இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவும் அற்புதமான ஒரு மேஜிக் நம்பர், அதாவது ஏஞ்சல் நம்பருங்க. இந்த ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த நம்பரை நம்பி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அந்த ஏஞ்சல் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுத்தரும். பண தேவைகளையும் பூர்த்தி செய்யும். கடன் பிரச்சனை தீர்றதுக்கும், எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்கும், கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்றவங்களும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் செலக்ட் ஆகணும், இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்க, இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த நம்பர் உங்களுக்கு உதவி பண்ணும். பூஜை விரதம் எதுவுமே கிடையாது. இந்த நம்பரை உங்களுடைய உள்ளங்கையில் எழுதினாலே போதும். எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பதிவை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அதாவது உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே வறுமையாக இருக்குது, பணம் காசு தங்க மாட்டேங்குது, வீட்டில் செல்வ நிலையே ஏற்படலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, வாழ்க்கையில் அனைத்தும் தடைகளாகவே இருக்குது, இந்த ஒரு விருத்தியாம்சமும் இல்லை அப்படின்னு புலம்புறீங்க இல்லையா, மற்றவர்கள் போல நீங்களும் செல்வந்தராக பணக்காரராக ஆக்கக்கூடிய ஒரு சூட்சம வழிபாடுன்னா பெரிய ப்ராசஸ் எதுவுமே கிடையாது, மிகவும் எளிமையானதுங்க. இதை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் பண்ணணும். வெள்ளிக்கிழமையில்
பிரம்ம முகூர்த்தத்திலையும் பண்ணலாம். இரவு நேரத்தில் வரக்கூடிய 8 to 9 சுக்கிர ஓரையிலும் இந்த வழிபாடு பண்ணணும். இப்படி பண்ணும்போது மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி மட்டும் கிடையாதுங்க, ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனவசியம் ஏற்படும். அல்ல குறையாத அளவுக்கு செல்வம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த எளிய வழிபாடை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஒன்றுமே கிடையாதுங்க. 1/4 கிலோ பச்சை பயிறு வாங்கிக்கோங்க, 1/4 கிலோ கல்லுப்பு வாங்கிக்கோங்க. இது ரெண்டையுமே வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த முதல் நாளில் வியாழக்கிழமையும் வாங்கலாம், வெள்ளிக்கிழமையும் வாங்கலாம். இதை பிரம்ம முகூர்த்தத்திலையும் செய்யலாம், இரவு 8 to 9 இந்த வழிபாடை பண்ணலாம். அதனால் உங்களுக்கு எப்போ வெள்ளிக்கிழமை டைம் காலையில் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 1/4 கிலோ கல்லுப்பு, 1/4 கிலோ பச்சை பயிறு வாங்கிட்டு வாங்க. 2 மண்ணாலான சொம்பு எடுத்துக்கோங்க. அதாவது சின்னதாக மண்பானை இருக்குது பாருங்கள். இந்த 1/4 கிலோ பிடிக்கிற அளவுக்கு மண்பானை வாங்கிக்கோங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இந்த 2 மண்பானையிலும் மஞ்சளை நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதை வராகி அம்மன் இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் வச்சுட்டு அந்த பச்சை பயிரை நீங்கள் அந்த பானையில் கொட்டும்போது ஓம் ஸ்ரீம் தனதானிய லக்ஷ்மியை வசி வசி நமக, ஓம் ஸ்ரீம் தனதானிய லக்ஷ்மியை வசி வசி நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையில் அந்த பச்சரிசியை கொட்டிடுங்க. அடுத்தது இன்னொரு பானை இருக்குது இல்லையா, அந்த பானையில் கல்லுப்பை கொட்டும்போது இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கல்லுப்பை அந்த பானையில் போட்டுடுங்க. அப்படி போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 பானையும் மகாலட்சுமி தாயாரோடைய பாதத்தில் வச்சுடுங்க. எல்லோ கலரில் இருக்கிற ஷால் இல்லை பெட்ஷீட் ஏதாவது ஒரு துணியில் அதுக்கு மேலே நீங்கள் அமர்ந்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை ஒரு நாளைக்கு சொல்லுங்கள் போதும். வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு தூபதீப ஆராதனை காமிச்சு முடிச்சிடுங்க. ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் அன்றைய நாள் முதல்ல செய்கிறீங்க பாருங்கள், அன்றைக்கு மட்டும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. பால் பாயசம் வைக்கலாம், இல்லை பால் நெய்வேத்தியமாக வைக்கலாம். கல்கண்டு திராட்சை இது போல் நீங்கள் வச்சு நெய்வேத்தியம் பண்ணதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் கொடுத்துடுங்க. இந்த 2 பானையுமே உங்கள் பூஜை ரூமில் வடக்கு திசை இல்லைன்னா கிழக்கு பக்கம் பார்த்தது போல் வச்சுடுங்க. டெய்லியுமே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வடக்கு பக்கம் பார்த்தது போல் உட்காந்துட்டு இப்போ நான் சொன்ன மந்திரத்தை ஒரு 108 முறை மட்டும் சொல்லுங்கள். இது எத்தனை நாளைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 மாதம் நீங்கள் செய்யணும். இந்த பானையை நகர்த்தவோ அசைக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது. 2.5 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பானை 2த்தையும், அதாவது பச்சை பயிரும் கல்லுப்பும் போட்டிருக்கீங்க பாருங்கள், இந்த பானையை எடுத்துகிட்டு போய் ஒரு வெள்ளிக்கிழமையில் தூபதீப ஆராதனை காமிச்சு முடிச்சுட்டு ஏதாவது ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க. இப்படி செய்யும்போது நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். செல்வம் பணம் அனைத்தும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் பணப்பிரச்சனை என்பதே இருக்காது. நிறைய கோடீஸ்வரர்கள் செய்யக்கூடிய அற்புதமான தாந்திரிக வழிபாடு மறக்காமல் செய்யுங்க. ஒரே ஒரு முறை மட்டும் செஞ்சால் போதும். அதே போல் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய நம்பரை உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல ப்ளூ கலர் பென்னு இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணாலும் எழுதலாம், உள்ளங்கையிலுமே எழுதலாம். 781 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த நம்பருக்குரிய ஏஞ்சல் அதாவது தேவதை உங்களுக்கு பெற்றுத்தரும். நீங்கள் இந்த நம்பரை எழுதி அடிக்கடி பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை அடிக்கடி சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை இந்த நம்பர் பெற்றுத்தரும். எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும், நல்லதே நடக்கும். நன்றி.